கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கிஃப்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்து வயலேஷன் காமிச்சிது. ஓகேவா? ஸோ நம்ம சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டாகிராம் தரப்பிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் எரர் தான். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும், அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் எனக்கும் வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசியில் வயலேஷன் இருந்தது. ஓகேவா? ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி கிஃப்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷனில் வயலேஷன் வரும்போது உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆப்ஷன் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? பட் நீங்கள் கிஃப்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலை, இனிமேல் தான் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசியில் வயலேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிஃப்ட் ஆப்ஷனுக்கு இன்எலிஜிபிள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வேணா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷனில் இருக்க பாலிசியில் இருக்க வயலேஷனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எந்த வயலேஷனும் நீங்கள் வயலேட் பண்ணலை, உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் வயலேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.